செண்பகம், மல்லிகா எழுந்துருங்கம்மா, மணி 5 ஆச்சுல. மணி 5 தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னே. ஏண்டி கழுதைங்களா, விடுத்தது இன்னும் தூக்கம் போலியா? எந்திரிங்கடி, எந்திரிங்க, எந்திரிங்கடி. மெட்ராஸ் வந்ததும் இவங்கெல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க. எல்லாம் உன்னாலதாமா. இவங்களையெல்லாம் ஒரு வேலையும் செய்ய விடாம எல்லாத்தையும் ஓன் தலையில போட்டுக்கிறேன். அதனால என்ன, யார் செஞ்சா என்ன? இந்தாங்க காஃபி. படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் காஃபி குடுத்து வச்சவளுங்க. இல்லையா இப்படிப்பட்ட அண்ணி கிடைப்பாளா? இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். பொண்டாட்டிக்கு கூடவா தேங்க்ஸ்? மன்னிக்கணும், இன்னும் நான் உன்னை மனசார மனைவி ஏத்துக்கல இல்லையா, அதான் வாய் தவறி. அப்புறம் ஒரு விஷயம், பேப்பரை போட்டுட்டு டியூஷன் சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல நேரம் ஆபீஸ் போயிடாதீங்க. வீட்டுக்கு வாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்னா போலாம். சைக்கிள்ல. சைக்கிள்ல போய் எனக்கு பழகி போச்சு, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீ வழக்கம் போல ஆபீஸுக்கு பஸ்லயே போ. நல்லா இருக்கே. போக வர பஸ் ஃபேர் ஒரு நாளைக்கு மட்டும் ₹1.60, மாசத்துக்கு 48 ரூபா. சைக்கிள்ல போனா அது மிச்சம் தானே. சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா. தேங்க்ஸ் சார். அவ ஆசைப்பட்டதையோ அவளுக்கு நீ கல்யாணம் செஞ்சு வச்சதையோ நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் பொண்ண எந்த காரியம் செய்ய விடாம பூ மாதிரி செல்லமா வளர்த்தேன். அவளை கொண்டு போய் மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற குடும்பத்துல தள்ளிட்டியே. உன் பொண்ணு அப்படி செய்வியா? செய்வே. என்ன நீங்க என் பொண்ணு உன் பொண்ணு பிரிச்சு பேசிட்டு? என்ன இருந்தாலும் சும்மா இருங்க. புருஷனோட தனி கொடுத்தன போறது, சாயந்தரான அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு புருஷன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு சினிமா டிராமான்னு ஸ்கூட்டர்ல ஊர் சுத்துறது, இதுலயா உண்மையான சந்தோஷம் இருக்கு? இல்லவே இல்ல. மாமியார், நாத்தனார், குடும்பம், கஷ்டம், குழப்பம் இது எல்லாத்திலையும் புகுந்து புறப்பட்டு வரதுலதான் உண்மையான சந்தோஷம் அடங்கி இருக்குது. சரி சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அங்க போய் பொண்ணையும் பிள்ளையும் மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணிட்டு மரியாதையா சம்பந்தி விருந்து சாப்பிட்டு மரியாதையா வாங்க. சரி, அப்படியே செய்யறேன். இந்தாங்க. என்ன இது? என்னோட சம்பளம். மன்னிக்கணும், இத வாங்கிக்கிற உரிமை இன்னும் எனக்கு வரல. நான் உங்க கட்டல்ல பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படல, உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த உரிமை கூட எனக்கு தரக்கூடாதா? இதுதான் எல்லைன்னு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த எல்லைக்கு மரியாதை இல்ல. சரி, இதை சம்பளமா ஏத்துக்க வேணாம். இந்த வீட்டுல நான் தங்கி இருக்கேன், 3 வேளையும் சாப்பிடுறேன். அதுக்கு கொடுக்கற பணமா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிங்க. அதுக்கு பதிலா தான் அந்த வீட்டை நீ மாடா உழைக்கிறியே. ஒரு வேலைக்காரிய வச்சா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை விட உன் சாப்பாடு செலவு ஒண்ணும் அதிகமா இல்ல. என்னங்க, இதையும் அதோட வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்ம படுக்கையே தனித்தனியா இருக்கும்போது பணம் மட்டும் ஒன்னா இருக்கிறது நியாயம் இல்ல. சாவித்ரி, சாவித்ரி. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏமா, எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் படுத்த படுக்கையிடவே நினைச்சிய? எதையும் தாங்க இதயம் வேணும் சொன்னாங்களே, அது பெண்ணை பெத்தவங்களுக்கு தாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வகையில நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். நானோ நீ ஏமா ஃபீல் பண்ற? நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. கையை நீட்டு. ஏன்பா நீட்டு சொல்றேன். இத பாத்தியா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகைகள், பணம், இதெல்லாம் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இதை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. என்ன மனைவியா ஏத்துக்காதவரு, என் சம்பள பணத்தை ஏத்துக்காதவரு இதை மட்டும் ஏத்துக்க போறாரான்னு நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. என்னம்மா யோசனை பண்ற? ஐயா தரங்கப்பா. ஏம்மா? தரங்களே.
இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எதுக்குமா? அது வந்துப்பா, அவருக்கு 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா இந்த நகையெல்லாம் அவங்களுக்கு போட்டு இந்த பணத்திலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாரு. எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா? அதனால 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னமா அது? மாப்பிள்ளையோட தங்கச்சிகளுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம மாதிரி பேசுற. இதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது உனக்கு புண்ணியம் தானே? என்ன சாவித்திரி, எனக்கு மகளா பிறந்துட்டு எப்ப நீ இப்படி ஒரு சுயநலக்காரியா மாறின? புண்ணியம் என்னப்பா புண்ணியம்? கடைசி காலத்துல காசிக்கு போய் கங்கையில ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தா புண்ணியம் தானா வந்துட்டு போகுது. சரி, நீங்க போய் கை அனுப்பிட்டு வாங்க, சாப்பிட போலாம். பரவாயில்லம்மா, இதெல்லாம் நீ வாங்கிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல கையை நினைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வரேம்மா. சாவித்திரி, மாப்பிள்ளைய விசாரிச்சு சொல்லுமா. தேவையில்லாம ஏன் போய் சொல்லணும்? வீணா உனக்கு கெட்ட பேர். நான் என்ன அக்னி பிரவேசமா பண்ணிட்டேன்? அட்லீஸ்ட் ஒரு போய் என் புருஷனுக்காக நான் அதை கூட சொல்லக்கூடாதா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.